Hi viewers, very warm welcome to Coding Tamila. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் டீக்கென்ட்ரி யூஸ் பண்ணி டு டூ லிஸ்ட் மேனேஜர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டு டூ லிஸ்ட் மேனேஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற டாஸ்க்கை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அதை வந்துட்டு கிளியர் பண்ணுறது, தென் வியூ பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரியான வேலை தான் வந்துட்டு நான் டு டூ லிஸ்ட் மேனேஜர். அதை வந்துட்டு எப்படி டீக்கென்ட்ரி யூஸ் பண்ணி பண்ணுறது அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டேட் யூன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடோட கித்தப் லிங்க் இருக்குது. என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இம்போர்ட் டீகென்ட்ரஸ் டிகே, அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா டீகெண்டர் அப்படின்னு மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த டீகெண்டர் மாடியூல்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ், லைப்ரரி, ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விண்டோ கிரியேட் பண்ணலாம், டைட்டில் வைக்கலாம், ஜியாமெட்ரி, சைஸ் வைக்கலாம், ஃபாண்ட் அப்ளை பண்ணலாம், பட்டன் கிரியேட் பண்ணலாம், இன்புட் பார் கிரியேட் பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைப்ரரி ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டிகே அப்படின்றது டீகெண்டர்லேருந்து டிகே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவை கிரியேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த விண்டோவுக்கு வந்துட்டு ஒரு டைட்டில் வைக்கிறேன். ஸோ விண்டோ டாட் டைட்டில் டு டூ லிஸ்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த விண்டோவுக்கு வந்து ஜியாமெட்ரி, அதாவது சைஸ் வைக்கிறேன், 400x400. ஸோ இந்த சைஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பிக்சல் வித்து அண்ட் 400 பிக்சல் ஹைட்டு அப்படின்றது மீனிங். ஓகே, விண்டோ டாட் கான்ஃபிகர் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னன்னா விண்டோ டாட் கான்ஃபிகர், இதில் பார்த்தீங்கன்னா பிஜிஸ் ஈக்குவல் டு பிளாக், அதாவது பேக்ரவுண்ட் கலரை பிளாக்னு செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலரை பிளாக்னு செட் பண்ணுறேன். இதுக்கு மீனிங் ஒன்றும் இல்லை, நம்ம விண்டோவுக்கு பேக்ரவுண்ட் கலரை பிளாக்னு செட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக். ஓகே, இதுதான் அதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட கோர் லாஜிக் எழுதணும். ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் தேவை. நம்மளோட டாஸ்க்கை ஆட் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் கிளியர் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் தேவை. ஓகே, ஸோ இங்கே ஆட் டாஸ்க்கா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா டாஸ்க்கை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ டாஸ்க் ஈக்குவல் டு டாஸ்க் என்ட்ரி டாட் கெட் ஆஃப், அதாவது இந்த டாஸ்க் என்ட்ரின்றது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி ஆகிறதுக்கான இன்புட் பாரை கொடுப்போம். அது இனிமேல் தான் கொடுக்க போகிறோம், இன்னும் கொடுக்கல. ஓகே, அதாவது என்ட்ரி பண்ணுறது, இன்புட் கொடுக்கறதுக்கான இன்புட் பார் இருக்கு இல்லையா, ஸோ இன்புட் பார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் இதுக்குள்ள கோடை வந்து இதில் எழுதுவோம். ஆனால் இன்னும் வந்துட்டு நம்ம இந்த வேரியபிளுக்கு அந்த கோடை கொடுக்கல, இனிமேல் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கெட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா கீவேர்ட். இந்த கீவேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற இன்புட்டை கொடுத்துருப்போம் இல்லையா அந்த இன்புட் பாரில். தட் மீன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோடை ரன் பண்ணிவிட்டு இங்கே காட்டுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்புட் பார். இதில் நம்ம ஏதாவது இன்புட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளோட இன்புட்டு. இப்போ கொடுத்தோம் பார்த்தீங்களா இந்த இன்புட், இதை வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த கெட் ஆஃப் அப்படின்னு ரீட் பண்ணி இந்த டாஸ்க் அப்படின்றத ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கிறது. இஃப் நெக்ஸ்ட் என்னன்னா இஃப் கண்டிஷன், இஃப் டாஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங், அந்த டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அது எம்டி ஸ்ட்ரிங்னு அர்த்தம், அதாவது உள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா அதாவது டாஸ்க் வந்துட்டு எம்டியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். எம்டியாக இல்லைனா மட்டும் டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ் ஒரு வேரியபிள், இதுக்குள்ளே தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் லிஸ்ட் பாக்ஸ் ஸ்டோர் பண்ணுற கோடை எழுதி அதை வந்துட்டு இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இன்சர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு, அதாவது இந்த கீவேர்டு என்ன பண்ணணும்னா உள்ளே கொடுக்குற டெக்ஸ்ட்டை இந்த லிஸ்ட் பாக்ஸில் இன்டகிரேட் பண்ணிடும். ஓகே, ஸோ டிகே டாட் எண்டுக்கமா டாஸ்க்குன்னு கொடுத்துருக்கோம். இந்த டாஸ்க் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் பாக்ஸில் சேவ் பண்ணும். அதாவது ஸோ ஆனால் வந்து நமக்கு டவுட் வரலாம் என்னன்னா இந்த டிகே டாட் எண்டு வந்துட்டு எது கொடுத்துருக்கோம் அப்படின்றது நமக்கு டவுட் வரலாம். இந்த டிகே டாட் எண்டு அப்படின்றதும் இந்த டாஸ்க் இது எல்லாமே என்ன அப்படின்னா ரேஞ்சுன்னு அர்த்தம். அதாவது இந்த ரேஞ்சில் ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ள டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி முடிச்சிரு அப்படின்றது அர்த்தம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிகே டாட் எண்டுனா இந்த லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எண்டில் போய் ஆரம்பிக்கும், அதாவது கடைசியில் போய் ஆரம்பித்து ஒன்று மேலே ஒன்று பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ டாஸ்க் ஒன்றுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணணும். டாஸ்க் 2 கொடுத்தேன்னா அந்த டாஸ்க் 1க்கு மேலே தான் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது என்ன அப்படின்றது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து இன்புட் பார்லேருந்து இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அடுத்து அந்த இன்புட் பாரில் இருக்கக்கூடாது, அதை டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு டெலீட் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டெலீட்ன்ற கீவேர்டு, அதாவது டாஸ்க் என்ட்ரி. இங்கே டாஸ்க் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், இன்புட் வாங்கினோம் பார்த்தீங்களா, சாரி வேற எங்கேயோ போயிடுச்சு, எங்கே இருக்குது, ஓ மை காட் எங்கே இருக்குது, நம்மளோட கோடை காணும். ஸோ ஆக்சுவலாக யூசேஜ்னு கொடுத்த பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இது போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் ஓகே, சாரி நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டேன்.
எங்கேயும் போகல. ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒன்று யூசேஜ்னு கொடுத்தோடனே வந்து கீழே கொண்டு போயிருக்கு வேலை ஒன்று, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்து கோடை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் என்ட்ரி டாட் டெலிட் ஆஃப் 0,tkன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, தட் மீன் நம்ம வந்து இன்புட் பாரில் இன்புட் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா அடுத்து இன்புட் பாரில் அது தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஜஸ்ட் வந்துட்டு டெமோ காட்டுறேன், ஒன்றும் இல்லை. இங்கே கொடுத்துட்டு நான் இன்புட் வந்துட்டு ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன், குக்கிங் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் டாஸ்க்னு கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா குக்கிங்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை காணும் பார்த்தீங்களா ஒன்ஸ் கொடுத்தோடனே. ஸோ இது காரணம்னா இந்த லைன் தான், இந்த லைன் தான் வந்து அது காரணம். ஸோ இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிட்டே வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்துட்டு இன்புட் பாரில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் டெலிட் பண்ணிடும். ஓகே. அதாவது 0லேருந்து tk.endனா ஒன்றும் இல்லை, கடைசி வரைக்கும் அப்படின்னு, அதாவது எண்டு வரைக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகே. 0லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணிடணும், டாஸ்க் என்ட்ரின்னு இன்புட் பாரில் இருக்க எல்லா டேட்டாவும் டெலிட் பண்ணிடு அப்படின்றது மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிட் டாஸ்க் அப்படின்றது ஒன்று. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன். எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா, டாஸ்க்கை டெலிட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். இதில் செலக்டட் அப்படின்ற வேரியபிளில் டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துருவேன். இந்த டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இங்கே ஒரு பெரிய கோடு பெரிய வெள்ளை கட்டம் தெரியுது பார்த்தீங்களா? அதுவும் இங்கே வந்துட்டு ஒரு லார்ஜராக ஒரு ஒயிட் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்குள்ளே தான் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுது. இங்கே கர் செலெக்ஷன் ஆஃப் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இது எதுக்கு அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து எனேபிள் பண்ணும். என்ன அப்படின்னா, நம்மளோட கர்சரை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட் பாக்ஸுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடக்கணும், இப்போது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, செலக்ட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. இங்கே நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், குக்கிங்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆட் டாஸ்க் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியுதா? இதுதான் வந்துட்டு இந்த லைனோட மீனிங். இங்கே போ. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண எனேபிள் பண்ணும். ஸோ இந்த டாஸ்க் உள்ள லிஸ்ட் பாக்ஸில் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதை இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே. இஃப் செலக்டட், அதாவது நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இங்கே நம்ம ஒன்றும் இல்லை, குக்கிங்னு செலக்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அப்போ ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ் டாட் டெலிட் ஆஃப் செலக்டட், அதாவது செலக்ட் பண்ணதை என்ன பண்ணிடும், டெலிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல் என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே. இந்த ஃபங்க்ஷனை காலே பண்ணலாம் அப்படின்னா எதுவும் நடக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்மளோட டேட்டா டெலிட் ஆகாது. ஏன்னா அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணல. ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த லைன் போகலாம். ஸோ இங்கே என்ன கிளியர் டாஸ்க். கிளியர் டாஸ்க் ரொம்ப ஈஸி. இங்கே நம்ம கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிளியர் டாஸ்கில் என்ன அப்படின்னா, பாக்ஸுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு அப்படின்றது தான் கிளியர். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ் போயிட்டேன். டெலிட்டுக்கு அதே கீவேர்டு தான், எதுலேருந்து எது வரைக்கும் டெலிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்தா மட்டும் போதும். ஸோ கிளியர் டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடு, எதுலேருந்து வரைக்கும் 0லேருந்து பாக்ஸோட எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணி டெலிட் பண்ணிடு அப்படின்றது மீனிங். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு. அடுத்து லேபிள்ஸு, பட்டன்ஸ் வைக்கிறது இதெல்லாம் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் லேபிள்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது இது என்ன அப்படின்னா, இந்த வேரியபிள்குள்ளே நம்ம இந்த ஃபாண்டை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்து வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே டிக்கெட் லேபிள்னு கூட, லேபிள் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா ஃபாண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு லேபிள்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே. மறந்துடாதீங்க, ஃபாண்ட் கொடுக்குறதுக்கு லேபிள்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு டிக்கெட் லைப்ரரியில் இருக்குது. ஸோ விண்டோ கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. எதுக்கு அப்படின்னா, விண்டோ கொடுத்தா மட்டும்தான் இங்கே கொடுக்குற எல்லா ஃபாண்ட்டையும் விண்டோவில் அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், மை டு டூ லிஸ்ட்டு. தட் மீன் என்னோட டு டூ லிஸ்ட்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபாண்ட் அப்ளை பண்ணும். ஏரியல், டெக்ஸ்ட்டோட சைஸ் 20 இருக்கணும், போல்ட் இருக்கணும். ஓகே. போல்ட் அப்படின்றது அவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து கலர் மெஜெண்டா, பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். இதான் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டு, இதை வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பேக் பண்ணணும். டீக்கெண்டை பொறுத்தவரையில் பேக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இங்கே பேட் வைஸ் ஈக்குவல் 10 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது வெப்பேஜோட வெர்டிக்கல் டாப்ல இருந்து 10 பிக்சல் கீழே தள்ளி என்ன பண்ணிடு, டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள் டாஸ்க் என்ட்ரி. இந்த டாஸ்க் என்ட்ரின்ற வேரியபிளை இது மேலேயே பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ டாஸ்க் என்ட்ரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு டாஸ்க் என்ட்ரி இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, இதுதான் வந்துட்டு இந்த வேரியபிளில் நம்ம வந்து இன்புட் பாரை கிரியேட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த இன்புட் பாரில் கொடுக்குற டேட்டாவை கெட் ஆஃப் ரீட் பண்ணும். ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே டாஸ்க் என்ட்ரியில் என்ன பண்ணிட்டேன், இந்த என்ட்ரின்ற கீவேர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட டிகெண்டர்லேருந்து என்ட்ரின்ற இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்புட் பாரை வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கான கோடு வந்து இதுக்குள்ளேயே இருக்குது, நம்ம வந்து ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வித் இஸ் ஈக்குவல் 30, அதாவது 30 பிக்சல் அப்படின்ற வித் இருக்கிற என்ன பண்ணுங்கள்,
ஒரு இன்புட் பாரை கிரியேட் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ 30 பிக்சல், அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா இன்புட் பார், இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்புட் பார். இதில் என்ன இதோட பிக்சல் வித்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 30 பிக்சல். ஓகே, 30 பிக்சல் ஒன்று சேர்த்தா எவ்வளோ வித்து வருமோ அந்த வித்து தான் இது. ஓகேவா, இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோடிங்க்கு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித்து 30 இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு ஏரியல்னு ஃபாண்ட் அப்ளை பண்ணிடு. டெக்ஸ்ட்டோட சைஸ் 14 இருக்கணும். இதுதான் வந்துட்டு இது. ஓகேவா, அடுத்து என்னன்னா டாஸ்க் அண்ட் டினாட் பேக் ஆகும், அதாவது இதை பேக் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது என்ன பண்ணிடு 10 பிக்சல் கீழே தள்ளி பிரிண்ட் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தானில் டீகிண்டரில் என்னன்னா டீகிண்டரில் பட்டன் அப்படின்ற ஒரு இன்புல்டுக்கு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட் கொடுத்தா போதும், அது வந்து பட்டன் கிரியேட் பண்ணி டெக்ஸ்ட்டு எல்லாமே வச்சிரும். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், விண்டோவில் இந்த பட்டனை கிரியேட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, விண்டோன்னு கொடுத்தா விண்டோவில் கிரியேட் பண்ணும். டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் அந்த பட்டனுக்கு தேவையான ஸ்ட்ரிங்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கமாண்டு. ஓகே, கமாண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் வந்துட்டு இதை ரன் பண்ணும்போது இந்த என்ன பண்ணிடு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடு அப்படின்னு அர்த்தம். ஆட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷன் முன்னாடியே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, பார்த்தீங்க தெரியுதா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே கால் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பட்டன்ஸ் சாரி கலரை பார்த்தீங்கன்னா பட்டனோட பேக்ரவுண்டு க்ரீன் வச்சுருங்க, அதில் டெக்ஸ்ட்டுக்கு க்ரீன் ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து வந்து பேக் பண்ணியிருக்கோம், பேட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும்னா பிக்சல் ஜஸ்ட்டு 5 பிக்சல்ஸ் வந்து டவுன்வர்ட் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பேக் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு இந்த வேரியபிள் டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி விண்டோவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வச்சுட்டு டெலீட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் டெக்ஸ்ட்டோட பேக்ரவுண்ட் ரெட் கலர், டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட் கலர் இருக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு இந்த டெலீட் பட்டனோடது. ஸோ இங்கே ரன் பண்ணி காமிக்கிறேன் டெலீட் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டெலீட் கொடுத்துருக்கா சிவப்பு கலரில், இதுக்கு பேர் தான் டெலீட் பட்டன். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்துட்டு டெலீட் முடிச்சாச்சு, ஆட் முடிச்சாச்சு, அடுத்து கிளியர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளியரில் என்ன கொடுத்துருக்கேன், பட்டனை கிரியேட் பண்ணி விண்டோவில் கிரியேட் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் வந்து கிளியர் ஆல் டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அது. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் டாஸ்க்ன்ற கமாண்டை தட் மீன் அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடு. தென் பேக்ரவுண்ட் கலரை ஆரஞ்சு செட் பண்ணிடணும், டெக்ஸ்ட்டோட கலர் பிளாக் செட் பண்ணிடணும், ஃபோர்க்ரவுண்ட்னா டெக்ஸ்ட் கலர். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து அந்த என்ன பண்ணிடணும் அந்த லேபிள் என்ன பண்ணிடு பேக் பண்ணிடு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா டாஸ்க் லிஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது டீகன்றில் இன்பில்டு கீவேர்டு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபாண்டை என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ விண்டோவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை கிரியேட் பண்ணியிருக்கேன், தட் மீன் லிஸ்ட் பாக்ஸ். ஓகே, இந்த லிஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்று லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். தட் மீன் லிஸ்ட் பாக்ஸில் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்கே தெரியுதா ஒரு லார்ஜர் ரெக்டாங்கிள் ஹை வித் அண்ட் லென்த் இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு லிஸ்ட் பாக்ஸு. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் தேவை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வித்து 40 இருக்கணும், ஹைட்டு வந்து 10 இருக்கணும். ஸோ நீங்கள் முதல் பார்க்கும்போதே தெரியும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித்து பார்த்தீங்கன்னா அதிகம், ஹைட்டு 10. ஸோ அப்படின்றப்போ 30 mm வித்து இருக்கும், 10 mm ஹைட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியல் கமா 12, அதாவது ஏரியல்ன்ற ஃபாண்டு 12 அப்படின்ற சைஸில் டெக்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இந்த விண்டோ டாட் மெயினில் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்ஸ் வந்து விண்டோ ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ரன் ஆகிட்டு போயிடும். ஆனால் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக ரன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட வெப் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாஸ்க் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஆட் டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் செலக்டும் பண்ண முடியும், செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் செலக்டட் டாஸ்க் கொடுத்தேன்னா டெலிட்டும் பண்ண முடியும். மறுபடியும் வந்துட்டு இப்போ வேறு டாஸ்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே பிளேயிங்னு கொடுத்துட்டு ஆட் டாஸ்க் கொடுத்துறேன், கிளியர் ஆல் டாஸ்க் கொடுத்துறேன், டெலிட் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்துட்டு ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட வெப்பேஜ் நம்ம கிரியேட் பண்ணது டீகன்ட்ரி யூஸ் பண்ணி. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடியோ முடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் கோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? லிங்க் இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.